ஒரு ஒரு இடத்துல ஒரு சபை வலிமையாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியம் அங்கே இருக்கிற குடும்பங்கள் என்று நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்வார்கள். அது உண்மைதான். எங்கெல்லாம் நல்ல குடும்பங்கள் உண்டாகிறதோ அங்குதான் ஒரு ஒரு சபையை கட்ட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால், என்னதான் வெறும் வாலிபர்களோ அல்லது வாலிப பெண்களோ இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக இருக்கிற ஒரு குடும்பம்தான் அந்த தேவனுடைய முழு பரிபூர்ணத்தையும் வெளிப்படுத்துகிற ஒன்று என்று சொல்லலாம். தேவன் தந்தையைப் போலவும் இருக்கிறார், தாயைப் போலவும் இருக்கிறார். ஆகவே இந்த ரெண்டு சுபாவங்களும் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கிறார்? ஏசாயா 45 அல்லது 51, ஸ்திரியானவள் ஒரு ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லைங்கிறார். அங்கே வந்து தன்னை எப்படி காண்பிக்கிறார்னு கேட்டால், ஒரு பால் கொடுக்கிற தாயானவள் தன் குழந்தையின் மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருப்பாளோ அதை காட்டிலையும் அதிகமாக வைத்திருக்கிற ஒரு தாயை போல தன்னை சொல்கிறார். ஆகவே இந்த குடும்பம் என்ற இந்த இடத்துல இந்த ரெண்டு விஷயங்களும், அதாவது தேவனுடைய அந்த முழு பரிபூர்ணத்தையும் அங்கே பார்க்க முடியும் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில். ஆகவே தான் அந்த குடும்பங்கள் ஸ்ட்ராங்காக உருவானால்தான் என்னாகும்? சபை என்ன செய்யும்? சபை உண்டாகும். ஆகவே எனவே தான் சாத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், குடும்பங்கள் உண்டாகாதபடி அவன் செய்கிறான். குடும்பங்கள் உண்டாகாதபடி அவன் செய்கிறான். இல்லை, நாம் அந்த அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு முதலாவது நம்முடைய குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக இருக்க வேண்டும். எனவே கணவன் மனைவியாக இருக்கிற உங்கள் எல்லாரோடும் நான் பேசுகிறேன். இடையிடையே வருகிற வார்த்தைகள் வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் என்ன செய்யும்? அது பொருந்தும். எனவே கணவன் மனைவியாக இருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் இந்த காரியங்களை நாம் கவனத்தோடு நாம் பார்க்கலாம். தேவன் எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கும் கிரகமான தேவன். தேவன் வந்து ஒரு காரணமில்லாமல் ஒன்றை படைக்க மாட்டார், அல்லது முதல் ஒன்றை படைத்து விட்டு பின்பாக இரண்டாவது ஒன்றை படைக்கிறது எல்லாமே அவர் வந்து காரணமில்லாமல் படைக்க மாட்டார். ஆகவே அவருடைய செயலில் எதுவுமே அது தவறு அல்லது திருத்தி செய்து விட்டார் அல்லது தவறாக செய்து விட்டார் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, எதையுமே நினைக்க வேண்டியதே இல்லை. தேவன் பரிபூர்ணமாக எல்லாவற்றையும் யோசித்து தீர்மானித்து திட்டம் பண்ணி தான் என்ன செய்திருக்கிறார்? நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு ஆணாக என்னை சிருஷ்டித்திருப்பார் என்று சொன்னால் அது வந்து ஏதோ அவருடைய தவறு அல்ல. அதேபோல் ஒரு பெண்ணாக ஒரு ஸ்திரியை படைத்திருப்பார் என்று சொன்னால் அது வந்து ஏதோ தவறல்ல. நான் வந்து ஒரு ஆணாக நான் பிறக்க வேண்டியவள், நான் வந்து பெண்ணாக பிறந்துட்டேன் அப்படின்னு இல்லை. அப்படியெல்லாம் தேவன் எப்பொழுதுமே என்ன செய்கிறதில்லை? தேவன் தவறு செய்கிறதே இல்லை. ஆகவே குடும்ப ஜீவியத்திலையும் கூட அவர் தவறு செய்கிறவில்லை. கணவனாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட அந்த நிலையும், மனைவியாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட அந்த நிலையும் ஒன்றுக்கொன்று குறைபட்டதல்ல. அதை நாம் முதல்ல பார்த்தது போல தேவன் தகப்பனாகவும் என்ன செய்கிறார்? தகப்பனாகவும் இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார். இதில் நீங்கள் எதை இது பெரிது இது சிறிது என்று எதை சொல்ல முடியும்? இந்த சுபாவத்தை பாருங்கள். இதில் ஏதாவது ரெண்டுமே மிகப்பெரியதான், ரெண்டுமே சமமானதான். தேவன் தாயைப் போலும் இருக்கிறார், தந்தையைப் போலும் இருக்கிறார். இந்த ரெண்டும் சமமாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலையும் கூட சில விஷயங்களை தேவன் முன்னும் பின்னுமாக வைத்திருப்பார். அதுவும் கூட அவருடைய தவறும் அல்ல, அது அவருடைய தவறல்ல. உதாரணமாக சில ஒழுங்குகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும்
கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறார். பவுல் கொரிந்திய சபையாருக்கு சில விஷயங்களை, குறிப்பாக சபை கூடி வரும் பொழுது சகோதரிகள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பேசும் பொழுது, ஏன் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் இதை பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது தான் இந்த வரிசை கிரமத்தை அவர் சொல்கிறதை பாருங்கள். இந்த வரிசை கிரமத்தில் எதுவுமே தவறு கிடையாது, எல்லாமே சரிதான். எப்படி இருக்கிறது அந்த வரிசை கிரமம்? முதல்ல, அதாவது ஒரு ஸ்திரிக்கு யார் தலை? புருஷன் தலை. புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து தலை. கிறிஸ்துவுக்கு யார் தலை? தேவன் தலை. இதுதான் அந்த ஒரு அற்புதமான ஒழுங்கு. இந்த ஒழுங்கில் எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. இந்த ஒழுங்கின்படி எந்த குடும்பம் நடக்கிறதோ, எந்த சபை நடக்கிறதோ, இது யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது இதன்படி செய்யவில்லை அப்படின்னு சொன்னாவே அங்கே என்ன நடக்கும்? அங்கே குழப்பங்கள் தான் நடக்கும். ஆகவே இந்த ஒழுங்கை நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இது மேலிருந்தே வருகிறதை பாருங்கள். இது ஏதோ குடும்பத்திலே மட்டும் இல்லை. இங்கே பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்துவுக்கு யார் தலை? தேவன் தலை. தேவன், அதற்கு பிறகு அவருக்கு கீழே கிறிஸ்து, அவருக்கு கீழே புருஷன், புருஷனுக்கு கீழே ஸ்திரீ. இது ஏதோ ஒன்றுக்கொன்று குறைபட்டது என்று சொல்ல முடியாது. இப்போது கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் நீங்கள் பிரிக்க முடியுமா? அல்லது அது ஏதோ ஒரு குறைபட்ட நிலை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தன்னை கனம் பண்ணுகிறது போல எல்லாரையும், குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? நியாயந்திருக்கிற அதிகாரத்தை அவருக்கும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் ஏதோ கணக்குறைவு அல்ல, கணத்தின் குறைவு அல்ல, மரியாதை குறைவு அல்ல, மாறாக அது ஒரு நல்ல ஒழுங்கு. அந்த ஒழுங்கு அது கிறிஸ்துவே அதை ஏற்றுக்கொண்டார். பிதாவை தம்முடைய தலையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போல் ஒரு புருஷன் என்ன செய்ய வேண்டும் கேட்டால், கிறிஸ்துவை என்ன செய்யணும்? கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு ஸ்திரியானவள் என்ன செய்யணும்? புருஷனை தலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோதான். இதில் நீயா நானா, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற பேச்செல்லாம் இல்லை. அப்படி கிறிஸ்து பேசவில்லை. இது அதான் இது நீயா நானான்னு போட்டி போடுற விஷயம் கிடையாது. அல்லது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு இந்த வேதாந்தம் பேசுகிறார்களே, இந்த இதுவும் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே தவறாக இருக்கிறது, அதை விட்டு விடுவோம். அவர்களுக்கு உண்மையான கிறிஸ்துவம் தெரியவில்லை, கிறிஸ்துவ சபைகளில் என்ன போதிக்கிறோம் என்பது தெரியவில்லை. உண்மையான கணவன் மனை என்றால் யாரென்றும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாதபடினாலே எல்லாரும் பாவம் ஒருபுறம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அது வேண்டாம். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே சபையில் ஏன் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், சபையில் ஏன் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் கேட்டால், சபையில் கிறிஸ்துவனுடைய மகிமை தான் என்ன செய்யணும்? கிறிஸ்து தான் மகிமைப்படணும். நம்முடைய மனுஷன் மகிமைப்படக்கூடாது. சபையிலே கிறிஸ்து தான் மகிமைப்படணும், தேவன் மகிமைப்படணும். அப்போது ஒரு புருஷன் அல்லது ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் மகிமைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மனிதனுடைய மகிமை அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால், இந்த இதிலே அவர் எழுதியிருப்பார். அங்கே 7ஆம் வசனத்தில் 11:7 புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையாக இருக்கபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை, ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய மகிமை சபையிலே மூடப்பட வேண்டும், தேவனுடைய மகிமை சபையிலே மூடப்படக்கூடாது.
ஆகவே ஒரு ஸ்திரியானவள் ஏன் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால், ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறபடினாலே இந்த புருஷன் அல்லது மனுஷனுடைய மகிமை சபையிலே மூடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சகோதரிகள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்பது. இது ஏதோ நாங்கள் மட்டும் முக்காடிட்டு கொள்கிறோம் அப்படின்னெல்லாம் நினைக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அப்படி இல்லை. நீங்கள் முக்காடிடும் பொழுது என்ன பண்ணுகிறோம்னு கேட்டால், மனுஷனுடைய மகிமை என்ன செய்கிறோம்? சபையிலே மூடுகிறோம். மனுஷனுடைய மகிமையை சபையிலே மூடுகிறோம். புருஷன் தேவனுடைய மகிமையாக இருக்கிறபடினாலே, அல்லது கிறிஸ்துவுடைய மகிமையாக இருக்கிறபடினாலே புருஷர்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. அது ஏதோ புருஷன் மேன்மையானவன் என்ற அர்த்தம் அல்ல. புருஷன் தேவனுடைய மகிமையாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய சாயல் மகிமையாக இருக்கிறபடினாலே தன்னுடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் ஸ்திரியானவள் மனுஷனுடைய மகிமையாக இருக்கிறபடினாலே மனுஷனுடைய மகிமை சபையிலே மூடப்பட வேண்டும். அதற்காகத்தான் முக்காடை தவிர மற்றபடி வேறு எதற்கும் அல்ல. எனவே தான் ஆண்கள் சபையிலே கூடி வரும்பொழுது முக்காடிடக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ மதங்களிலே நிறைய ஆர்சி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க முக்கியமாக அந்த தலை என்ன செய்கிறார்கள்? தலையை மூடிக்கொள்கிறார், ஒரு தொப்பியை போட்டு மூடிக்கொள்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பாதிரிமார்கள் இப்படி ஒரு தொப்பி மாதிரி ஒன்று வச்சுக்குவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அப்படி செய்யக்கூடாது. அது என்னென்னு கேட்டால் தேவனுடைய மகிமையை மூடுகிறதை போல் ஆகிவிடும். அதை செய்யக்கூடாது. ஸ்திரீகள் தான் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். அது எதற்கான்னு கேட்டால், தன்னுடைய புருஷனுடைய மகிமை அல்லது மனுஷலாகி எங்களுடைய மகிமை நாங்கள் மூடுகிறோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் முக்காடு. அதனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமான வேலையை செய்கிறீர்கள். மனுஷனுடைய மகிமை என்ன செய்யப்படுகிறது? சபையிலே மூடப்படுகிறது. அதனால் முக்காடு போடுவதற்கு யாரும் பயப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். சரி, இப்போது இந்த வரிசை கிரமத்தை பாருங்கள். இந்த வரிசை கிரமத்தின்படி கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனை தனக்கு தலையாய் கொண்டு வாழ்ந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். வாழ்ந்தார். அது எப்படி வாழ்ந்தார்னு கேட்டால், அவரே பல இடத்துல சொல்லியிருக்கிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தால், பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை அன்றி தாமாக என்ன செய்ய மாட்டார், ஒன்றையும் செய்ய மாட்டார் குமாரன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியானால் என்ன அர்த்தம்னு கேட்டால், தலை என்ன சொல்லுகிறதோ அதுதான் செய்வேன், நானாக ஒன்றையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கிறிஸ்து சகோதரிக்கும் மாடலாக இருக்கிறார், சகோதரனுக்கும் மாடலாக இருக்கிறார். இப்போ சகோதரிக்கு எப்படி மாடல் அப்படின்னு கேட்டால், பிதா என்ன சொன்னாரோ அதை என்ன செய்தார்? கிறிஸ்து செய்தார். அவர் பிதா சொன்ன பிறகு வேறொன்றை யோசித்து கொண்டிருக்கவில்லை. உதாரணமாக, உங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஸ்தலத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா, நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேங்க, தேவனனை போக சொன்னால் வாரேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாமா? இது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சென்று பாருங்கள். இயேசுவின் இடத்துல பிதா ஒன்றை சொல்லுகிறார். நீ இங்கிருந்து 50 மைல் தூரம் நடந்து போ. அந்த சீராபேனிக்க ஸ்திரீயை சுகமாக்கின அந்த கதை உங்களுக்கு தெரியுமல்லவா? அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒருத்தியுடைய அந்த மகள், அவளை சுகமாக்கினார் அல்லவா? அதுக்கு ஒரு நாள் பூராவும் நடந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவ்வளோ தூரம் நடந்து போய் வருவதற்கு பிதாவானவர் என்ன சொல்லுகிறார்? உணர்த்துகிறார். இயேசுவே, இன்றைக்கு நீ என்ன செய், அந்த தென் தேசத்து எல்லைகளில் போய் அந்த பெண்ணை, அந்த பிசாசு பிடித்த மகளுக்காக ஒருவள் என்ன செய்வாள், அவள் வருவாள், அவளுக்காக என்ன செய், அவளை விடுவித்து வா அப்படின்னு சொல்லி அங்கே போக சொல்லுவார். அங்கே போவார், நடந்தே தான் போவார். அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கேள்விகள் கேட்பார். என்ன கேட்பார்? பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட நல்லதல்ல அப்படின்னெல்லாம் சொல்லுவார். கடைசியில் அவள் தன்னை தாழ்த்தின போது அவளுடைய மகள் என்ன செய்வாள்? சுகமாவாள். அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இயேசு கிறிஸ்து செய்த எல்லா விஷயங்களையும் எடுத்து பாருங்கள். அவைகள் எல்லாமே பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் செய்தார். அதுக்கு எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமானாலும் பரவாயில்ல, எங்கே போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அதை செய்தார். அப்போ ஒரு சகோதரி புருஷன் எனக்கு தலை அப்படின்னு சொன்னால், ஸ்திரிக்கு தனிப்பட்ட திட்டங்கள் தேவையில்லை. தனிப்பட்ட திட்டங்கள் தேவையில்லை. அதற்கு அதாவது உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவில்லை. தனிப்பட்ட திட்டங்கள் தேவையில்லை. புருஷனுக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்கிறேன்.
உதாரணமாக ஆபிரகாமை தேவன் அழைத்தார், ஆனால் சாராளுக்கு தனியாக ஒரு அழைப்பு கொடுத்தாரா? சகோதரிகள் சொல்லுங்களேன், நான்லாம் பதில் சொல்ல மாட்டேன்டா. நீ என்னை எக்கு தப்பா என்னை கேள்வி கேட்குற நீ அப்படின்னு நீங்கள் சொல்லாமா? இல்லை, சாராளுக்கு தனியாக அழைப்பு இல்லை. அப்போ சாராள் என்ன செய்தால்? சாராள், சரிங்க ஆண்டவனே நான் வருகிறேன். என்ன ஃப்ளைட்லேயே ஏறி போனாங்க சொல்லுங்களேன்? ஃப்ளைட்டு வந்து நின்றுச்சு, ஃப்ளைட்டில் ஏறி கானான் தேசத்துக்கு போனாங்களா? ஐயோ அந்த கொடுமையில் நடக்கணுமே, நீங்கள் நடப்பீங்களா? சாராள் நடந்தது போல் நீங்கள் நடப்பீர்களா? சரி, நடந்தாலும் பரவாயில்ல. அங்கே போனால் அங்கே இந்த அருமை புருஷன் என்ன செய்கிறாரு? பொய் சொல்லி மாட்டி விட்டுறாரு. என்ன பொய் சொல்கிறாரு? இவ எனக்கு மனைவி இல்லை, தங்கச்சி அப்படின்னு. அடப்பாவி, உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய கற்பு, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்ன புருஷன் பாரு, தன்னுடைய மனைவியினுடைய கற்பை பற்றி கவலைப்படாமல் நான் உயிர் உழைச்சா போதுங்க, என்னை விட்டுருங்க, இந்த பெண்ணை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிற புருஷனை பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அந்த புருஷனை அவளை என்ன செய்தால்? போடா நீயும் உன்னோட கல்யாணம் அப்படின்ட்டா போன இல்லை. அவளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவனே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அப்படி கீழ்ப்படிந்தபடினாலே, அந்த இடத்தை அவள் செய்தபடினாலே, இப்போ இயேசு எப்படி எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் எங்கே போச்சனாலும் அவர் போவார். சபையில் பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது பிதாவாகிய தேவன் உணர்த்துவார், நீ இப்போ அந்த குஷ்டரோகி நாகமானை பற்றி பேசு அப்படிம்பார். அல்லது அந்த சாரிபாத்தை விதவை பற்றி பேசு அப்படிம்பார். பேசுனா என்ன நடக்கும்? பேசுனா என்ன நடக்கும்னா சண்டை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் தங்கள் ஜாதியை பற்றி ரொம்ப பெரிய கெத்து உள்ள ஆளுங்க. நான் என்ன ஜாதி தெரியுமா அப்படிங்கிற ஆளுங்க. அவங்ககிட்ட போய் சாரிபாத்து விதவை நாகமான், சீரிய தேச நாகமான பேசுனா எவ்வளோ கோபம் வரும். ஏண்டா நீ எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இன்னும் அடுத்த ஜாதிக்காரனை பற்றி நீ பேசுறியா? எடுற அருவாளை. இப்படி அவங்க சொல்லலை. இப்படி சொல்லாமல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தூக்குடா, ஒரே தூக்கி என்ன செய், மலையிலேருந்து கீழே தள்ளிவிடு. எவ்வளோ கோபம் பார்த்தீங்களா? அவ்வளோ கோபம். ஆனால் இது பேச சொன்னது யாருங்க? தேவன் கிறிஸ்துவை பேச சொன்னார். நீங்கள் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். பிதா செய்ய காண்கிறதே அல்லாமல் வேறொன்றையும் குமாரன் தாமாக செய்ய மாட்டார்னா, நாகமானை பற்றி பேச சொன்னதும் சாரிபாத்து விதவை பற்றி பேச சொன்னது யாருங்க? அது அவரோட சொந்த கருத்து நினைக்கிறீங்களா? சொந்த கருத்தெல்லாம் கிடையாது. பிதாவாகிய தேவன் பேச சொல்லி உணர்த்தினார், அவர் பேசினார். இயேசுவினிடத்தில் இருக்கிற ஒப்பற்ற தன்மை என்னன்னு கேட்டால், நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா சகோதர சொரிகளே? அப்படியானால் ஒன்றே ஒன்று, தேவன் என்ன பேச சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யணும்? பேசணும். அவர் பேசினார். அவருக்கு என்ன வந்தது? அவருக்கு பெரிய ஆபத்து வந்தது. அதே போல் சாராள் கீழ்ப்படிந்தால் அவளுக்கு என்ன செய்தது? பெரிய ஆபத்து வந்தது. ஆனால் என்ன கிடைத்ததுன்னு கேட்டால், இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் காப்பாற்றினாரோ, அந்த மலையிலேருந்து தள்ளிவிட முடிஞ்சது அவங்களால? தள்ளிவிட முடியல. அதே போல் சாராளுடைய கற்பு பறிபோனதா? இல்லை 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 இல்லை. தேவன் அங்கே போய் அவனோடு பேசினாரே, அந்த ராஜாவோடு பேசினாரே. அப்போ என்னன்னு கேட்டால், தேவன் சொல்லுகிறபடி செய்துவிட்டால் போதும். பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சாராளை பாதுகாப்பது எப்படி என்பது தேவனுக்கு தெரியும். இயேசுவை பாதுகாப்பது எப்படி என்பது தேவனுக்கு தெரியும். அவருடைய நேரம் வராமல் அவர் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் மேல் கை போட முடியாது. ஆகவே பிதாவாகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனை தலையாய் கொண்டு நடந்தார் என்று சொன்னால், தன்னுடைய சித்தம் என்று அவருக்கு ஒன்றுமே இல்லை. அதே போல் சகோதரிகள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய சித்தம் என்று எதுவும் வேண்டாம், என் வீட்டுக்காரர் எது சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. மனைவியாக இருப்பது ரொம்ப ஈஸி தெரியுமா? நீ நல்லா சொல்லுவீடா, நீ ஒரு நாள் 2 பிள்ளையை பற்றி வளர்த்தி பாரு, மனைவியாக இருக்கிறது இதா அதான்னு தெரியும். அதெல்லாம் கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்லவில்லை.
பிள்ளை பேர் குழந்தை பெற்று வளர்க்குறதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் இந்த முடிவெடுக்கிற விஷயமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஈஸிங்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே என்ன செய்கிறேன், நான் வாரேன். எதை வச்சு வாரேன்னு சொல்கிறது, அவன் சோறு போடுவான்னு நினச்சிப்பா. இந்த புருஷனை நம்பி நான் போய் இந்த ஆள் சோறு போடுவானா, இவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதே, எங்கேயோ அங்கே வேலை இங்கே வேலைன்னு சொல்லி கூப்பிட்றான், எனக்கு என்ன இல்லை, எனக்கு இவன் வச்சு சோறு போடுவானா துணியை மணியை எடுத்து கொடுப்பானேன்னு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யார் பொறுப்பு? தேவன் பொறுப்பு. அவர் பார்த்து கொள்வார். சாராளை பார்த்து கொண்ட தேவன் உங்களை பார்த்து கொள்வார். இயேசுவை பார்த்து கொண்ட தேவன் உங்களை பார்த்து கொள்வார். அதனால் உங்கள் புருஷன் என்ன வேலை பார்க்குறாருங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம், அதனால் இதுதான் இந்த வரிசை கிரமத்தை மறந்து விடாதீர்கள். உங்கள் புருஷன் என்ன சொல்லுகிறார், அப்படியானால் என்னோட கருத்தை நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னா தாராளமாக சொல்லலாம், அதில் தப்பு கிடையாது. ஒரு விஷயத்தை யோசிக்கிறீர்கள், உங்கள் புருஷன் சொல்கிறாரு. சில இடங்களில், அதாவது ஒரு இடத்துல சாரால் சொல்லுவதை கேட்டுத்தான் என்ன செய்யுது, பெரிய பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை சொல்லுங்களேன்? ஆகார். அதே நேரத்தில் ஆகாரை வேண்டாம் என்று சொல்வதற்கு யார் சொன்னது? சாரால் தான் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லுவார், படித்து பார்த்துருக்கிறீங்களா? சாரால் சொல்வதையெல்லாம் கேள் அப்படிம்பார். அந்த மாதிரி சில நேரங்களில் புருஷர் இடத்துல ஆண்டவர் சொல்வார், உன் மனைவி சொல்கிறத கேளு, உனக்கு புத்தியே இல்லை, அவள் சொல்கிற புத்தியாவது கொஞ்சம் கேளு, வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கோன்னு சொன்னால் அவள் சொல்கிறத கேளு, அந்த பொண்ணை என்ன செஞ்சிரு, அதை தாட்டி விட்டுரு அப்படின்னா. அந்த மாதிரி சகோதரிகளுடைய ஞானம் குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படாதா? நிச்சயம் பயன்படும். ஆனால் முதலிலே நீங்கள் இந்த இடத்தில் இருந்தால் அந்த இடம், அந்த உங்களுடைய நல்ல ஆலோசனைகளாக உங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். ஆனால் சாரால் அந்த அந்த ஈராக் நாட்டில் அந்த மெதபுத்தாமியா, அது என்ன நாடுது, அங்கே கூப்பிடும்போதே நானெல்லாம் வரமாட்டேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு சொன்னால் இல்லை. அதனால் முதல்ல கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாயிலிருந்து என்ன வரும்? ஞானம் வரும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். குணசாலியான ஸ்திரீனுடைய வாயிலிருந்து என்ன செய்யப்படும்? ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். சில நேரங்களில் வாயை திறந்தா ஐயோ வாயை திறந்தாலே போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஞானம் வெளிப்படும். அந்த ஞானம் உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு உதவியாக இருக்கும். சரி, இது சகோதரிகளுடைய இது முடிந்தது. அடுத்து புருஷர்களுக்கு வருகிறேன். இப்போ புருஷர்களே நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது தேவன் தலையாக இருக்கிறார், அதற்கப்புறம் அவருக்கு கீழே இருப்பது யார்? கிறிஸ்து. இப்போ கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பிலே கலிகூர்ந்து மகிழ்ந்திருந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமாம், அவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறார், என் பிதா என்னோடு இருக்கிறார், என் பிதா என்னை விட்டு விடுவதில்லை அப்படின்னு. நான் என் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல அப்படின்னு சொல்லி பிதாவுடைய அன்பை அவர் நிலைத்திருந்தார், பிதாவுடைய அன்பிலே சந்தோஷமாக இருந்தார். அதை போலவே புருஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் கிறிஸ்துவுடைய அன்பிலே எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே? நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம்லவா, ஆண்டவரே எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, எனக்காக மரித்தீங்களே, என்னை எவ்வளவா அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை ஆராதனை வேலைகளில் எத்தனை சொல்லுகிறோம். ஆண்டவரே என்னை எப்படி நேசித்தீர் ஆண்டவரே அப்படின்னு. அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்களை நேசித்த நேசத்தை எப்படி வாங்கி கொள்கிறீர்கள்? இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிக்கிறோம் அல்லவா? சரி, இதெல்லாம் சரி. இப்போது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தார், அது கிறிஸ்து அதை வாங்கி கொண்டார். கிறிஸ்து புருஷர்களை அன்பு கூர்ந்தார், புருஷர்கள் என்ன செய்தார்கள்? அதை வாங்கி கொண்டார்கள். சரி, இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். இந்த வரிசைப்படி புருஷர்கள் சொல்லுங்களேன். வரிசைப்படி அடுத்து என்ன நடக்கும்னா, புருஷன் மனைவியை அன்பு கூற வேண்டும், மனைவி என்ன செய்யணும்? அதை வாங்கி கொள்ள வேண்டும். அங்கே தானுங்க பிரச்சனை. மேலிருந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. எங்கே வந்துட்டு இருக்குது? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தார், கிறிஸ்து அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தார். கிறிஸ்து புருஷனை அன்பு கூர்ந்தார், புருஷனும் என்ன செய்கிறான்? புருஷனும் அதை வாங்கி கொண்டு சந்தோஷப்படுகிறான். இப்போ அடுத்தபடி என்ன வரணும்? புருஷன் மனைவியை அன்பு கூறணும், மனைவி அதை என்ன செய்யணும்? வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருக்கணும். இங்கே நடக்குதான்னு கேட்டால் அதுதான் இல்லை, அங்கே தான் நடக்கிறது இல்லை.
நான் இயேசுகிட்டேருந்து நான் எவ்வளோ அன்பை வேணாலும் வாங்கிக்குவேன், ஆனால் என்னுடைய மனைவியை நான் நேசிக்க மாட்டேன், நான் நேசிக்க மாட்டேன். இப்படி புரிகிறதா? இப்போ சகோதரிகளுடைய வரிசை கிரமத்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. ஆமாம், இன்றைக்கு என் மனைவி சபைக்கு வந்தது நல்லது, இதை கேட்கணும். எப்போ பார்த்தாலும் நான் எங்கேயாவது வர சொன்னால் வரமாட்டேங்கிறான், நான் வரலைன்னு சொல்கிறா. இன்றைக்கி வந்தது நல்லது, இன்றைக்கி கேட்டது நல்லது அப்படின்னு நீங்கள் புருஷர்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். சரி, இப்போ உங்களுக்கு வருகிறேன். இப்போ மனைவிக்கு என்ன வரும்னு கேட்டால், கிறிஸ்துவுடைய அன்பிலே புருஷன் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கிறது போல உங்களுடைய அன்பிலே உங்களுடைய மனைவி எப்படி இருக்கணும்? கலிகூர்ந்து மகிழணுமா இல்லையா? ஆனால் அப்படி வருதான்னு கேட்டால் அங்கே வருகிறது இல்லை. நான் எத்தனை வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம், இயேசுவே என்னை எப்படி நேசித்தீர் ஆண்டவரே, பாவியாய் என் மேல் எவ்வளோ அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே, என்னிடத்துல என்ன நன்மையை கண்டீர் ஆண்டவரே, ஒரு நன்மையும் இல்லையே, என்னை எப்படி நேசித்தீர் அப்படின்னு சொல்லுகிற புருஷன் அந்த அன்பு அப்படியே வழிந்தோடி இன்னொரு இடத்துக்கு போகணுமா இல்லையா? அங்கே போனால் அவளை யார் நேசிப்பா? அவள் மூஞ்சிப்பார் மூஞ்சியை. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சது தப்பாக பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக்காகுது பாருங்கள். பைப்பில் மேலேருந்து சரளமாக வந்து கொண்டிருக்கிற தண்ணி வந்து ஒரு இடத்துல நின்று போயிடுது. அது எந்த இடத்துலன்னு கேட்டால், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தார், கிறிஸ்து அந்த அன்பிலே மகிழ்ந்திருந்தார், கிறிஸ்து புருஷனை அன்பு கூர்ந்தார், புருஷன் அதிலே மகிழ்ந்திருந்தார், புருஷன் மனைவியை அன்பு கூற வேண்டும், அந்த அன்பிலே மனைவி மகிழ்ந்திருக்க வேண்டும். அங்கே வந்து என்ன ஆகுது? ஸ்ட்ரக் ஆகிக்குது. அதனால் சகோதரர்கள், புருஷன்மாராக இருக்கிறவர்கள், உங்களுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டால் இந்த பொறுப்பு தான். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னிடத்திலே ஒரு நன்மையும் இல்லையே, என்னை எப்படி நேசித்தீர்னு நீங்கள் வியப்படுறீங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்களேன். என் மனைவியிடத்திலே ஒரு நன்மையும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்கிறேன், நான் அவளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதான் அன்பு. அந்த அன்பை நான் வாங்கிட்டேன். இப்போ என்னிடத்துலேருந்து என் மனைவிக்கு அது போகணுமா இல்லையா? அது போக மாட்டேங்குது. மனைவி என்ன செய்கிறாள்னு கேட்டால், வறண்டதும் விடாய்த்ததுமான நிலமாய் மாறி விடுகிறாள். எனக்கு இருக்குதுன்னு ஒரு புருஷன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அந்த மனுஷன் ஒரு கல்லை கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாமா, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆள் ஏதாவது நிறைய சகோதரி நான் உண்மையை சொல்லுகிறேன். நிறைய சகோதரிகள் வந்து நிறைய எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை. அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னெல்லாம் எதிர்பார்க்கறதில்லை. சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், என் புருஷன் என் மேல் அன்பாக இருக்கணும், அவருக்கு நான் தான் நான் எத்தனை தப்பு பண்ணாலும் அவர் என்னை அப்படி என்னை நேசிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சகோதரியும் ஏங்குறாங்க. ஆனால் என்ன வர்றதில்லை, புருஷனிடத்திலிருந்து அது வருகிறதில்லை. ஆகவே சகோதரிகள் வாடி போகிறார்கள். ஒரு கொடி என்ன செய்கிறது? ஒரு கொடி வாடி போகிறது போல வாடி போகிறார்கள். என்ன இல்லை, நான் இப்போ என்னை சோத்துக்கு வாங்கி போடலையா, துணிமணி எடுத்து கொடுக்கலையா, நான் என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், உன்னோட துணிமணியை கொண்டு குப்பையில் போடு, உன்னுடைய பணம் யாருக்கு வேண்டும்? உன்னுடைய அன்பு தான் வேண்டும். அன்பு இல்லாமல் நான் இந்த வாரம் மளிகை சாமானை எவ்வளோ வாங்கி போட்டேன்னு தெரியுங்களா அப்படின்னு கேட்டால், அதை யார் திங்க? அதை நீயே தின்னு, உன்னோட மளிகை சாமானத்தை வச்சுக்கிட்டு நீயே தின்னு. அன்பு காட்ட வேண்டாமா? கிறிஸ்து உங்களை எப்படி நேசிக்கிறார் பாருங்கள். அவர் நம்மிடத்தில் என்ன நன்மையை கண்டார், அவர் என்னை எப்படி நேசிக்கிறார், அதுபோல் நான் என் மனைவியை நேசிக்கணுமே. அப்போது இந்த ஒழுங்கு கிரகமாய் வந்து கொண்டிருக்கிற அந்த ஒழுங்கு கிரகம் கடைசி வரைக்கும் வரமாட்டேங்கிறது. அதனால குழப்பமாகி விடுகிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உதாரணம் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், அது 2 பேருக்குமே பொருந்தும். அந்த வசனம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 2 வரிகளை காண்பிக்கிறேன். இந்த 2 வரிகளுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது சகோதரனுக்கும் சகோதரிக்குமே பொருந்தும். அந்த 2 வரியும் படிக்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே படிக்கிறேன். உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அதே போல்
அந்த 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை படிக்கிறேன். அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. இந்த ரெண்டு விஷயங்களையுமே ரெண்டு பேருமே எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரனும் சரி, சகோதரியும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது புருஷனுடைய அன்பினாலே ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும்? மயங்கி இருக்க வேண்டும், மயங்கி இருக்க வேண்டும். அதே போல் ஒரு ஸ்திரீனுடைய அன்பு, ஒரு மனைவி, அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் இளவயதின் மனைவியோடு கூட மகிழ்ந்திரு. அப்போ மனைவி என்பவள் சகோதர சொல்ல ஏதோ கல்யாணம் பண்ண ஒரு வாரம் அதான் இளவயதின் மனைவி என்று நினைக்காதிருங்கள். 25 வருஷங்கள் ஆனாலும் என் மனைவி எனக்கு என்னவாக இருக்க வேண்டும்? இளவயதின் மனைவியாய்த்தான் இருக்க வேண்டும். அப்போது இந்த அன்பு பாருங்கள், அன்பிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ந்து இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருக்கிற வீடு குடிசை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணமாக சாயந்தரம் வேலை முடிஞ்சு 6 மணி ஆகும்போது புருஷன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான். இப்போது அவனுக்கு வீட்டுக்கு வரணுங்கிறது எப்படி இருக்கணும்? மனைவியை நினைக்கும்போது எப்பொழுது என்னுடைய மனைவியை பார்ப்பேன். ஏன்னா நாள் பூராவும் மனைவி. இப்போ சகோதரிகளுக்கு ஒரு சவாலை சொல்கிறேன். உங்களுடைய புருஷர்கள் அவர்கள் உங்களை பற்றி நினைக்கும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால் அவர்கள் அப்படியே மயங்கியே இருக்கணும். வேலை பார்க்கணும் தான், வேலை பார்க்குற இடத்துல போய் மயங்கி கிடந்தால் எப்படி இருக்கும் அது சொல்லவில்லை. ஆனால் அவருடைய இருதயத்தில் உங்களுடைய அன்பு அப்படி இருக்கணும். அப்போது சாயந்தரம் 6 மணி ஆகும்போது உங்கள் புருஷர்கள் வீட்டுக்கு வர்றதுன்னு நினச்சாவே அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் எப்போ வீட்டுக்கு போவேன், என்னுடைய மனைவி தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, இன்றைக்கி நாள் முழுசாக நடந்த விஷயத்தில் என்னுடைய மனைவியோடு உட்காந்து நான் பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆவலோட புருஷன் வரணும். ஆனால் 6 மணிக்கு புருஷன் வீட்டை நினைக்கும் பொழுது, மனைவியோடைய முகத்தை நினைக்கும் போது எப்படி இருக்குது? ஒரு கருக்குன்னு இருக்குது, பயமாக இருக்குது. வேண்டாம், 6 மணிக்கு போக வேண்டாம், 9 மணிக்கு போகலாம். எதுக்கு பிரச்சனை? வேண்டாம் அப்படின்னு இருக்குதா? அல்லது ஒரு புருஷன் எப்பொழுது வருவான்? நான் என் புருஷனுக்காக இப்போ நல்ல தலை சீவி, இப்போ என்னென்னமோ இப்போ உலகத்திலலாம் பண்ணுறாங்களவா, அது எதுக்கு பண்ணுவோன்னா, தலை சீவி பூ வச்சுக்கிட்டு பெண்கள் ஒரு பரட்டை தலையா தலைமுடி விரித்து போட்டுக்கிட்டு பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது அல்லவா? பயப்படுற மாதிரி இல்லாமல் நல்லா தலை சீவி, எதற்காக அப்படின்னு கேட்டால், என் புருஷன் வருவார், அவருக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை. அப்படி இல்லாமல் அது வரும், அது வர்றபோது வரட்டும், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் குளிக்க மாட்டேன், நான் தலை செய்ய மாட்டேன், அது என்னை எப்படி வேணாலும் பார்க்கட்டும் அப்படின்னு இருந்தால் இந்த வசனமெல்லாம் நிறைவேறுமா? இந்த 2 வசனத்தை நீங்கள் பாருங்களேன். உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு, சந்தோஷமாயிரு. அவளுடைய நேசத்தால் அல்லது அவனுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் என்ன செய்? மயங்கி இருப்பாயாக. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு காரியங்களை என்ன செய்யாது? மனசு நினைக்காது. வேறு காரியங்கள், ஆபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு உங்களை இழுப்புண்டு போவாளா? புருஷர்களுக்கு மனைவி தவிர எல்லாரும் என்னது? அழகு. என் மனைவி அழகு இல்லைங்க, ஆனால் மனைவி தவிர எல்லாரும் அழகாக இருக்கிறாங்க இப்படின்னு சோதிக்கப்படுகிறீர்களா? இல்லை, தவறுது, அது பாவம். அப்போ என்னென்னா, மனைவியுடைய முகம், மனைவியினுடைய அன்பு, அதே போல் கணவனுடைய முகம், கணவனுடைய அன்பு தான் நமக்கு ஒரு மகிழ்ந்திருக்கிற அல்லது மயங்கி இருக்கிற, மகிழ்ந்திரு மயங்கிரு, மகிழ்ந்திரு மயங்கிரு. அதற்கு பதிலாக கருக்கு விருக்குன்னு, ஐயோ இந்த புருஷன் வரப்போகிறாரா, மணி 6 ஆயிடுச்சா, இந்த மனுஷன் வர்றாரா, இந்த மனுஷனுக்கு இன்றைக்கி 1.5 ஷிஃப்ட் வேலை கொடுத்தா ஆகாதா, இவர் நம்ம என்னை என்ன பாடப்படுத்த போகிறாரு தெரியல அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? மனைவிக்கு இருக்கக்கூடாது. கல்யாணமாகி வந்துட்டா மனைவிக்கு என்ன ஆசை வரக்கூடாதுன்னு கேட்டால், புருஷன் பிறந்த வீட்டுக்கு போகிற ஆசை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஜெயிலிருந்து ஒரு 4 நாளாவது போய் எங்கள் அப்பா வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது.
இப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் சகோதரர் சொல்லி, நாம் 1 கொரிந்தியர் 11 வாசித்த அந்த வரிசை கிரமம் சரியில்லை. எனவே புருஷர்கள் தயவு செய்து உங்களுடைய பொறுப்பே என்ன அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து உங்களை எப்படி நேசித்தாரோ அப்படி நீங்கள் மனைவியை நேசியுங்கள். கிறிஸ்து என்னை எப்படி நேசித்தார்? என்னிடத்தில் ஏதாவது நன்மையை கண்டாரா? இல்லை, எதுவுமே என்னிடத்திலே காணாத போதே எனக்காக ஜீவனையே கொடுத்தாரே, எனக்காக ஜீவனையே கொடுத்தாரே. நான் என் மனைவிக்காக என் ஜீவனையே கொடுத்து நேசிக்க வேண்டுமே. என் மனைவியிடத்தில் அதெல்லாம் பரவாயில்லம்மா, எனக்கு இன்னைக்கு சோத்தில் உப்பு போடலைங்க, அது பரவாயில்ல. இன்னைக்கு ரசம் தானே வச்சிருக்கிறேங்க, பரவாயில்ல. நீ தானே எனக்கு முக்கியம் கண்ணே, ரசம் எனக்கு முக்கியமல்ல அப்படின்னு இப்படியெல்லாம் டயலாக் பேசுறதுக்கான நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாதுங்கிறீங்களா? நிஜ வாழ்க்கைக்கு அது பொருந்த வேண்டும், நிஜ வாழ்க்கைக்கு பொருந்த வேண்டும். இன்றைக்கி கஞ்சி தானுங்க, எனக்கு என்னமோ டயர்டாக இருக்குது, கஞ்சி வச்சுட்டேன், குடிக்கிறீங்களா? தாராளமாய் குடிப்பேன். அது உன் கரங்களில் ஊற்றி கொடு, நான் குடிக்கிறேன். மனைவி கையால், உன் கையால் நான் எதை வேணாலும் குடிப்பேன். விஷத்தை கொடுத்தா குடிப்பீங்களா? அதை நம்பி குடிப்பேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய குடும்பங்கள் இப்படி கட்டப்படாவிட்டால், இப்படி நடக்காவிட்டால், அந்த வரிசை கிரமம் கிறிஸ்து எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ, சாரால் எப்படி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாலோ அப்படி நடக்காவிட்டால், அல்லது கிறிஸ்து பிதாவுடைய அன்பிலே களி கூர்ந்திருந்தார், புருஷன் கிறிஸ்துவோடைய அன்பிலே களி கூறுகிறது போல மனைவியை புருஷன் அப்படி நேசிக்காவிட்டால் நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யப்படாது? கட்டப்படாது. தேவன் நம்முடைய குடும்பம் ஒரு அழகான ஒரு தோட்டத்தை போல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை வைத்து ஒரு 10 குடும்பங்கள் இங்கே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு 5 குடும்பங்கள் அல்லது ஒரு 10 குடும்பங்கள் இருந்தால் தேவன் என்ன செய்து விடுவார்? ஒரு சபையை கட்டிவிடுவார். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.